வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சென்னா கோனி வச்சு சூப்பரான ஒரு சம்பல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பண்ணுறதுக்காக சென்னா கோனியை நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் மண் இருக்கும், அலசி வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் உதிரி வரும். இப்போ ஒரு ட்ரை பேனில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ண ஈரெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சென்னா கோனி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு, இது கூடவே ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் இது கூடவே கொஞ்சமாக நம்ம பொடியாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சென்னா கோனியை இதோட சேர்த்துட்டு எண்ணெயில் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக வறுத்து எடுக்கணும். அப்போ அதை நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இது நல்லா பவுடர் ஆகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த தேங்காய், மிளகா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க சென்னா கோனியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு கொரப்பான ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அதே பேனில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சம்பலை இதோட கொட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்படியே எண்ணெயோட இந்த சென்னா கோனி பவுடரை கலந்து விடும்போது அதுலேருந்து வரக்கூடிய வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு அரை லெமனோட ஜூஸை ஃபைனலாக இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சென்னா கோனி சம்பல். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயிர் சாதத்தோட சுட சாப்பாட்டோடலாம் ரசத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு சும்மா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா.